இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:31 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 11:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் மாலை 5:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 5:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கின்ற முயற்சியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்கள் இடத்துல காதலையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். கல்வி பணியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பஞ்சாயத்துகளின் மூலமாக பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாம். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தொண்டு நடவடிக்கைகள், அன்னதானம் போன்றவற்றில ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மென்மையை கடைபிடிப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. பாடங்களை எல்லாமே சுறுசுறுப்பாகவும் படித்து முடித்தும் விடுவாங்க. வியாபாரம் நிமித்தமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலகலப்பான சூழலும் வீட்டுல இருக்கும். பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சுப செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. செய்கின்ற வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். வீட்டுல ஏதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு கட்டுவதற்காக வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் பெற்று கட்டுமான வேலையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வினால நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அதனை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பழைய பிரச்சனைகளை வீட்டுல பேசவும் வேண்டாங்க. இது சம்பந்தப்பட்ட விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வணிக திட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. இதுல ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில மகிழ்ச்சியும் இருக்கும். எந்த ஒரு பண பரிவர்த்தனை விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய அளவு முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இழுபறியான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளும் இருக்குங்க. ஆனால் அதே சமயத்துல நீங்க அதுல இருந்து கடந்து வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது சில சமயங்கள்ல உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். கூடுதல் பொறுப்புகளை என்று ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அங்கீகாரங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட நீங்க அனுசரித்து சென்றுதாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்களுடைய மன சஞ்சலங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பணியிடத்துல இருக்கின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சகோதர உறவுகளினால சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை அதிகமாக தருவதாகவும் இருக்குங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுகளை பக்குவமாக கையாள்வதும் நல்லது. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கால்நடை வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் ஏற்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நீங்கள் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல புதிதாக ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பில முன்னேற்றமும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இதுவே உங்களுடைய உயர்வுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு அவர்களை கொண்டும் செல்வீங்க. பணி நிமித்தமான நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அரசு வேலைகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:04 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி என்ற சாதகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய பணிக்கான மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால் அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
விவசாய தொழில இருக்கிறவங்க இன்று அதிக ஈடுபாட்டுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெறலாம். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கோயில் திருப்பணிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களினால உங்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய சோம்பலான உணர்வுகளை கைவிட்டு விடுவதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குடும்ப பெரியவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பாடங்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். கமிஷன் துறையில ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இத்தகைய மனநிலையின் காரணமாக இன்று வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல அவ்வப்பொழுது தனிமை உணர்வுகளும் ஏற்படலாம். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உங்களுடைய பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் குறை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சின்ன சின்ன தடைகளும் இருப்பதனால அவ்வப்பொழுது மன சோர்வாகவும் உணர்வீங்க. இது தேவையற்ற மன சஞ்சலங்களாகவும் இருக்கலாங்க. நல்லபடியாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. சிலருக்கு ஒரு சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனக்குறைவாக எந்த ஒரு பொருளையும் நீங்க வைத்து விடவும் வேண்டாம். தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். வாகனங்களை எல்லாமே சரிபார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனால் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்கும். என்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவும் இருக்கும். பணியிடத்துல மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. செய்யும் வேலைகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. சில சஞ்சலங்களினால மனதளவுல குழப்பங்களும் ஏற்படலாம். பணவரவு குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சஞ்சலமான நாள் என்றும் கூறலாங்க. தாய் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாக தங்க நடைபெறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தெய்வீக இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை எதிர்பார்க்கவும் செய்யலாம். அவர்களும் இன்று உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கூடுதலாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. நம்பியவர்கள் கைவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க என்று கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் காதலி இடத்துல ஏதாவது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவசியமான செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக அலைச்சல்களும் இருக்குங்க. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எந்த வேலை செய்தாலுமே அதுல அவசரப்படவும் வேண்டாம். நிதானமாக செய்வதும் நல்லது. இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல ஆணவத்தை வெளிப்படுத்தாமல் கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க.
இன்று திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல ஏதாவது மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்குங்க என்று ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க கேட்டு இருந்த பணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. எதிர்கால நலன் கருதி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய இனிமையான தொடர்பாடல்களின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் உறுதியாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கையில போதுமான அளவிற்கு பணமும் இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகளை பார்க்கவும் செய்வாங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிறைவை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. அவர்களை அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து பேசுவதும் நல்லது. பயணங்களினால நீங்க புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு புதிய வேலை செய்ய தொடங்கினாலும் அதுல சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. நிதி நிலைமையும் நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கி வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கவும் செய்வீங்க. நயமாக பேசி தங்க அனைவரையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். எதிர்பாராத சில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபத்தையும் பெறலாம். காப்பீடு பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும், புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியிட சூழல்கள் சீராக தங்க இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல இன்று ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக உற்சாகமாகவும் உணர்வீங்க. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு திருப்திகரமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே ஒவ்வொன்றாக தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். இப்பொழுது தந்தை வழி உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஓரளவிற்கு நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பங்குதாரர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த கடன் மற்றும் பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உங்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நல்லபடியாக ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலை தொடர்பான பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாங்க. இதற்காக பணத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கௌரவ பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது குழந்தைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். புரிதல்களும் ஏற்படும். வீடு தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரலாங்க. சிலருக்கு புதியதாக வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் குறையும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில சில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க.
திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்கள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இந்த தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பயன்பெறக்கூடிய வகையில இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்யலாம். மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை நீங்க உயர்த்துவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்வீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் அடைவீங்க. அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கிடைத்த லாபத்தினை மறுபடியும் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் வியாபாரம் தொடர்பாக யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கடினமான உழைப்பிற்கான சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அன்பிற்கு உரியவர்களுக்கு பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். எதிலும் இன்று புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். சில புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை நீங்க துவக்கவும் செய்யலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில நுணுக்கமான கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதாக வேலைகளை துவக்கவும் செய்யலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. இனிமையாக பேசுவது, மற்றவர்கள் கிட்ட ஆறுதலாக பேசுவது போன்றவைகள் இன்று உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சிறிது பதட்டமான சூழலும் இருக்கலாங்க. சில வேலைகளை இன்றே முடித்து ஆக வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இருக்காது. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதிநிலையை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனை போன்றவற்றில ஈடுபடுவதும் நல்லது. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கூட இருந்தே குளிப்பெருக்கும் முயற்சியில இருக்கும் நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பெண்களினால சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாங்க. பெண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடுமையாக யாரையும் பேசிவிடவும் வேண்டாங்க.
சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் அவசரமில்லாமல் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தில உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வீட்ல அனைவருடனும் அனுசரித்தும் செல்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் குறையுங்க. அவர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்று, நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறையும் குறையும். மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல என்று இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சின்ன சின்ன மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருடன் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப தொழில நல்ல லாபமும் உண்டாகும். அன்றாட செலவுகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அவர்களுடைய திருமணத்திற்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உத்தியோகத்துல ஒரே நேரத்துல சில வேலைகளை செய்து முடித்து ஆக வேண்டிய சூழலும் ஏற்படலாம். செய்யும் பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். இன்று சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலும் இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறுதியுடனும் உங்களுடைய திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவிலில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று அவர்களிடத்துல தேவையற்ற கோபங்களை வெளிப்படுத்துவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரிடத்திலும் என்ற அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கூடி வரும். சிலருக்கு ஏதாவது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் கூடி வரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உடன் பிறந்தவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். புதிய வேலையை தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய செயல்களும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். அலுவலகத்துல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான கூடுதல் பணம் அல்லது ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அதிக ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நல்லது சொல்ல போய் கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். செய்யாத ஏதாவது ஒரு குற்றத்திற்காக நீங்க அவப்பெயர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு பண விஷயத்துல கோட்டை விட்டு விடவும் வேண்டாங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். இது தேவையற்ற சிரமங்களை ஏற்படுத்தியும் விடலாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டிலும் சரி அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளையும் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக முதலீடுகள் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. கையில் உள்ள பணத்தை பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய முதலீடுகள் நல்ல லாபத்தையும் பெறலாம். புத்திசாலித்தனத்துடன் செய்வதும் நல்லது. நண்பர்களுக்கு உதவவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் சார்ந்த தேவைகளும் ஏற்படலாம். ஆதரவானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வங்கியில இருந்து வந்த இழுபறியான சூழலும் மாறும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.